ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஹரிஷ் vlog. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் சண்டே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து சண்டே இன்னொரு விளாக் எடுக்க போகிறோம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஆப்வியஸ்லி இட்ஸ் எ குக்கிங் விளாக். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். டிஷ் கிடையாது, ஆக்சுவலி இது வந்து ஒரு குழம்பு ப்ளஸ் வந்து ஒரு கிரேவி வந்து எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து குழம்பு நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது, மீன் குழம்பு. ஸோ எங்கள் அம்மா பண்ண போகிற மீன் குழம்பு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றணும். ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் கொஞ்சம் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஸோ இது மூணுத்தையும் தூக்கி போட்டு உள்ளே வந்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நம்ம வந்து கடுகு, வெந்தயம், அப்புறம் வந்து சீரகம், ஸோ இதெல்லாமே வந்து போட போகிறோம். பார்த்துக்கோங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது போட்ட உடனே அடுத்தது வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ அகைன் வந்து எண்ணெய் வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் தான் பண்ண சாரி, வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நானும் சாப்பிட மாட்டோம், என்னோட தம்பி கோல்டன் குஞ்சும் சாப்பிட மாட்டான். பட் ஆனால் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு கட்டுன்னு கட்டுவாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுக்காண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து என்னோட அம்மா சொல்கிற ரெசிபி தான். அம்மா வந்து வீடியோவில் வரல, பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம விளாகில் வந்து வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. லாஸ்ட்டாக என்ன வீடியோ போட்டிருந்தோம், பெப்பர் சிக்கன் கிரேவி. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 வியூஸ் போச்சு. எங்களுக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். 200 வியூஸு ப்ளஸ் 247 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வந்திருக்கோம். ரொம்ப கொஞ்சம் கம்மியான சப்ஸ்கிரைபர், கம்மியான வியூஸ் தான். பட் ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப பெரிய விஷயம். போக போக வந்து இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றது நம்புகிறேன். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா தக்காளி, அப்புறம் வந்து புளி தண்ணி, ப்ளஸ் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள். எங்கள் அம்மாவோட கை மட்டும் வீடியோவில் வருது, ஃபேஸ் வராது. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து சாரி, வெறும் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் லைட்டாக. இப்போதான் காஷ்மீரி மிளகாத்தூள் கரெக்ட் தானே? ஸோ இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணாதான் நம்ம டேஸ்டியான மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உப்பு, தேவையான அளவு உப்பு இதை போட்டு அப்படியே லைட்டாக கை ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் கலக்கணும். இப்போ மீன் குழம்புக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்படியே இப்படி வந்துருங்க. இதை எடுத்து நம்ம இதெல்லாம் ஊற்ற போகிறோம். எப்படி ஊற்றிட பார்த்தீங்களா? ஸோ இப்போது நமக்கு மீன் குழம்பு தேவையான மசாலாஸ் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டணும். ஸோ இது சுண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை போட போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இது சுண்டினதுக்கப்புறம் நம்ம அதை போட்டுருவோம். ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நமக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய். ஸோ மாங்காய் போட்ட மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்லேயும் நாங்கள் வந்து மாங்காய் ட்ரை பண்ணுறோம். மாங்காய்க்கு வந்த வாழ்வு ஒரு மாங்காய் 50 ரூபா. ஸோ போட்டாச்சு. இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு மீனை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாங்காய் போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான ஒருத்தனை தூக்கி உள்ளே போட போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். ஸோ நம்ம வந்து சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். சங்கரா மீன் தானம்மா? சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். 1 கிலோ வந்து 250 ரூபா. ஸோ அந்த சங்கரா மீனை தான் இப்போ நம்ம உள்ளே போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 மீன் வந்திருக்கு நமக்கு. 20 மீன் வந்து 1 கிலோ 250 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மீனை போட்டு அப்படியே இதை நல்லா இப்படி ஸ்பிட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இது அப்படியே வேகணும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரம் போட்டு மூட போகிறோம். ஓகே, ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா குக் ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா, மீனும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கார்னிஷ் போட்டு இறக்கிடுவோம். அது பேர் தான் கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி அப்படியே நம்ம ஊறி விட்டுருவோம். ஸோ கொத்தமல்லி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நமக்கு டேஸ்டியான மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி. ஆக்சுவலி வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஏடா கூடமாக தெரியலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குஞ்சு கிளம்பிட்டான். ஸோ நானே தான் வந்து பேசிட்டு அப்படியே வந்து ட்ரைபாடில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆங்கிள் எப்படி வச்சு எடுக்கணுன்றதுலாம் தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுட்ருக்கேன். வீடியோ அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல குழம்பு பார்க்க. ஸோ சங்கரா மீன், சைடில் மாங்காய், சங்கரா மீன் குழம்பு ரெடி. எஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னடா இது காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கன்னு பார்க்காதீங்க. வேலைக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. உடனே இப்போ நம்ம வேலைக்கு கிளம்பி ஆகணும். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1 வீக் கழிச்சு இன்னொரு vlog ஒன்று எடுத்திருக்கேன். நானே வந்து ட்ரைபாடில் ஃபோன் செட் பண்ணி எப்படி கேமரா எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஆங்கிளில் வச்சு எடுத்துருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹரிஷ் vlogs வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ஸாக ஏறும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான்லாம் வந்து ஒரு பிகினர். 2021 வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். பட் நடுவில் கொஞ்சம் அது அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இப்போ நான் வந்து vlog பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, see you in another வீடியோ. மறக்காமல் ஹரிஷ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.